தாங்களாகவே கணக்கற்ற மாணவர்கள் வந்து பாடுகிறார்கள், தொண்டர்களாய் பணிபுரிகிறார்கள். அவருடைய ஆசை, அவருடைய விருப்பம். ஆனால் இந்த கல்லூரியை அக்டோபர் 86 ஆரம்பித்தோம். மே மாதம் மணிப்பால் என்ற இடத்தில் உள்ள சிண்டிகேட் வங்கியின் தலைமை அலுவலகத்திற்கு நானும் என் மனைவியும் என் அன்பு மகள் 17 வயது நிறைந்த ஏஞ்சலும் என் அண்ணன் மகன் ஏர்னஸ்டும் காரில் போய் கொண்டிருந்தோம். அங்கு போய் 23 லட்சம் ரூபாய் முதல் கடனாக வாங்குவதற்கு, கல்லூரி விடுதியை கட்டுவதற்கு. கடைசி நேரத்தில் தான் என் மகள் சொன்னாள், அப்பா நான் பார்க்கவே இல்லை, தயவுசெய்து என்னை கூட்டிக் கொண்டு போங்கள் கல்லூரிக்கு என்று சொன்னாள். எனக்கு விடுமுறை என்று சொன்னாள். கெஞ்சி நாள் கூட்டிக் கொண்டு வந்தேன். ஆனால் காலை 6:15 இருக்கும். திடீரென்று எங்கோ இருந்து வந்த ஒரு பஸ் நேர்வழியில் சென்றிருந்த எங்கள் பஸ்ஸின் மீது மோதியது. கார் அப்பளம் போல ஆனது. ஒன்றும் எனக்கு விளங்கவில்லை. என் வலதுபுறம் என் மகள் என் தோளின் மீது சாய்ந்திருந்தாள். நான் சொன்னேன், ஏஞ்சல் எழுந்துரு, ஏஞ்சல் எழுந்துரு என்று சொன்னேன். எழுந்திருக்கவே இல்லை. என்னையும் என் மனைவியும் கொண்டு போய் ஒரு ஆஸ்பத்திரியில் போட்டார். என் மகளை வேறு எங்கோ கொண்டு போட்டார். நானும் என் மனைவியும் நினைத்து கொண்டிருந்தோம், அவள் நன்றாக சிகிச்சை பெறுகிறாள் என்று. நாங்கள் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்ட மறு வினாடி மிகுந்த உருக்கம் நிறைந்த உள்ளம் படைத்த மாண்புமிகு எம்.ஜி. ராமச்சந்திரன் அப்பொழுது முதல் அமைச்சராக இருந்தார். உடனே ஃபோன் பண்ணி பேசினார். பிரதருக்கு என்ன வேண்டுமோ செய்யுங்கள், வெளிநாட்டிலிருந்து மருந்து வேண்டுமா நான் வாங்கி தருகிறேன், எப்படியாவது ஒரு உயிரை காப்பாற்றுங்கள். தினமும் 2 அமைச்சர்கள் வருவார்கள், எங்களோடு உட்கார்ந்து அழுது விட்டு போவார். ஆனால் என் மகள் இறந்து விட்டாள் என்று சொல்லவே மாட்டார். அடுத்த நாள் ஆஸ்பத்திரிக்கு வெளியே பெரும் கூட்டம். இந்திய நாடு மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதிலும் மட்டுமல்ல, அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நாட்டிலும் மக்கள் ஓடி வந்தார்கள். திடீரென்று எங்கள் அறைக்கு தலைமை அதிகாரி மிஸ்டர் ரவீந்திரன் என்று டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் இருந்தார். அவர் வந்தார், கண்ணீர் வடித்தார். அவர் சொன்னார், பிரதர் உங்களுக்கு தெரியாது, வெளியிலே பெரிய கூட்டம் அலை மோதுகிறது, எல்லாரும் அழுகிறார்கள், நாங்கள் பிரதரை பார்க்க வேண்டும், சிஸ்டரை பார்க்க வேண்டும், ஏஞ்சலை பார்க்க வேண்டும், உயிரோடு இருக்கிறார்களா என்பதை அறிய வேண்டும். ஒருவராலும் அவளை தடுக்க முடியவில்லை. அலை மோதுகிறது கூட்டம். எனவே தான் நான் சொல்லி வந்தேன், நான் போய் பார்த்து வந்து சொல்லேன், உண்மையை சொல்லி, நான் பொய் சொல்ல மாட்டேன் என்று சொன்னேன். நான் போய் சொல்லி அனுப்புகிறேன் என்று சொல்லி அவளை அனுப்பிவிட்டார். 6 நாட்கள் கழிந்து வீடு திரும்பினோம். மறித்த என் அன்பு மகளின் உடலை கண்டோம். மனம் உடைந்து போனோம். அவளுடைய உடலை சுமந்து கொண்டு அடக்கம் பண்ணும் இடத்திற்கு கல்லறைக்கு செல்லும் நாள் வந்தது, நேரம் வந்தது. நகரின் இருபுறமும் மக்கள் நின்று புலம்பி அழுதனர். அதோ ஏஞ்சல் போகிறார், அதோ ஏஞ்சல் போகிறார். வழியிலெல்லாம் காவல்துறையினர் இறங்கி நின்று அவளுக்கு வணக்கம் செலுத்தினார்கள். ஒருவர் கண்களிலாவது கண்ணீர் இல்லாமல் இல்லை. கல்லறை தோட்டத்திற்கு போனோம். உள்ளே நுழைய முடியவில்லை. எங்கும் மக்கள், மரங்களிலெல்லாம் மக்கள். இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு கல்லாக்கி கொண்டு உள்ளே நுழைந்தோம். கல்லறையின் அருகே மகளுடைய உடல் இருந்தது. நான் அருகே போன பொழுது வயது சென்ற ஒரு தாயார் எங்கேயோ இருந்து வந்திருக்கிறார். என் அருகே வந்தார்கள். அவள் சொன்னார்கள், தினகரன் உனக்காப்பா இந்த கதி, தினகரன் உனக்கா இந்த கதி. அவ்வளவுதான். எல்லாரும் அதே வார்த்தைகளை சொல்லி அழ ஆரம்பித்தார். மரத்தின் உச்சியில் இருந்தவர்கள் புலம்பி எழுதார்கள், தினகரன் உனக்கா இந்த கதி, மற்றவர்களுக்காய் அழுது புலம்பினாயே, உனக்கா இந்த கதி என்று புலம்பினார்கள். என் அன்பிற்குரியவர்களே, எது அவளை அழச் செய்தது? எது இந்த ஒற்றுமையை கொண்டு வந்தது? அவள் யோசித்தார்களா? தினகரன் சென்னையை சேர்ந்தவன் அல்ல, தினகரன் நமது தெருவை சேர்ந்தவன் அல்ல, நமது ஜாதியை சேர்ந்தவன் அல்ல, நமது குலத்தை சேர்ந்தவன் அல்ல. ஒரே மனதோடு இத்தனை ஆயிரம் மக்களை அழச் செய்தது எது? மனதொருக்கம். மனதொருக்கம். ஐயோ அந்த நல்ல மனுஷன், எல்லாருக்கும் புலம்புகிற மனுஷனுக்கு இப்படி வந்து விட்டதே என்ற ஒரு மனதொருக்கம், ஒரு இரக்கம், உருக்கமான இரக்கம். என் அன்பிற்குரியவர்களே, இந்த ஒரு மனதோடு நாம் ஜபிக்கும் பொழுது நிச்சயமா இது கேட்கப்படும் என்று அருள்நாதர் சொல்லி போயிருக்கிறார். இன்று நமக்கு தேவையானது அதுதான். இன்று நமக்கு தேவையானது அதுதான்.
ஒரு மனம், ஒரு மனம். வெறுப்பு அல்ல, பொறாமை அல்ல, கசப்பு அல்ல, எரிச்சல் அல்ல, எப்படி குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்ற எண்ணம் அல்ல, எப்படி மற்றவர்களோடு என் இருதயத்தை நான் இணைக்கிறது. ஆங்கில அகராதி சொல்கிறது கம்பேஷன் என்ற பதத்திற்கு அர்த்தம் துயரப்படுகளோடு துயரப்படுவது, மற்றவருடைய துயரத்தை தன் துயரமாக எடுத்துக்கொள்வது. இதைத்தான் ரோமர் 12:15 தேவன் சொல்லி இருக்கிறார். அழுகிற மக்களுடனே நீங்களும் அழுங்கள், அழுகிறவர்களுடனே கூட நீங்கள் அழுங்கள். சிரிக்கிறவர்களோடு சிரிப்பது சுலபம், நடனம் ஆடுகளோடு நடனம் ஆடுவது சுலபம், அழு மக்களோடு அழுவது கடினம். எப்பொழுது அது முடியும்? ஒரு மனம் இருக்கும்பொழுது. என்று கண்ணீரோடு நாம் தேவனுடைய சமூகத்தில், தேவனே எனக்கு ஒரு மனதை தார், எனக்கு இந்த மனதுருக்கத்தை தாரும். அந்த சமாரியனுக்கு, தாண்ட ஜாதி மகன் என்று கருதப்பட்டவனுக்கு இருந்த அந்த மனதுருக்கத்தை எனக்கு தார். இன்று நாம் அதை கேட்க போகிறோம், பெறப்போகிறோம். ஒரு மனதோடு நம்முடைய நகருக்காக, நகரத்தில் உள்ள பெரியோர்களுக்காக, தொழில் அதிபர்களுக்காக, நமக்காக, நம்முடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீர்வதற்காக என்று ஜெபிக்க போகிறோம். தேவனும் தன் பகுதியை செய்வார். அவர் சொல்லி போனார், 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் போதும், அவள் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகினும் பரவாயில்லை, அதை பெற்றே தீர்வார்கள். இன்று நாம் பெறப்போகிறோம். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீர்களா? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி.